வணக்கம் நண்பர்களே! கார்த்தி ரேவதி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில நம்ம பரமேஸ்வரி பாட்டி வீட்ல வேலைக்காரங்களா போய் தீபாவதி உண்மைய கண்டுபிடிக்க போறாங்க. பரமேஸ்வரி பாட்டி தூங்கிட்டு இருக்க நேரம் நோண்டி நொங்கு எடுக்காங்க. அப்பதான் பரமேஸ்வரி பாட்டி பீரோக்குள்ள மறைச்சு வச்சிருந்த நம்ம ராஜாவோட எடுத்த ஃபோட்டோவ பார்க்குறாங்க நம்ம தீபாவதி. ஓ! நம்ம சாமுண்டேஸ்வரி அனுப்பி தந்த அவங்க மாப்பிள்ளையோட ஃபோட்டோ இதுதான். அப்போ உண்மையாட்டே இந்த கார்த்திகேயன் தான் இந்த ராஜசேதுபதியோட பேரன். இந்த ராஜாவா இங்க நடிச்சிட்டு இருக்காரு சாமுண்டேஸ்வரி வீட்ல அப்படின்னு உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி கிட்ட போட்டு கொடுக்காங்கன்னு சொல்லலாங்க. தல தீபாவளியை நம்ம சந்தோஷமா கொண்டாடலாம். நம்ம ராஜா இப்போ நம்மள அவ்வளோ விரும்ப ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம கூட சேர்ந்து அவ்வளோ வாழையே ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷமா இருக்க ரேவதியையும் ராஜாவையும் பிரிக்க நம்ம சாமுண்டேஸ்வரி திட்டம் போடுறாங்க. இதுக்கு மேல் சேதுபதியோட பேரன்னு தெரிஞ்சாச்சு. இனி இவனை இந்த வீட்டில் இருத்தக்கூடாது. அந்த கிழவியோட பேரன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு அப்படி கோபம் வருது அப்படின்னு நம்ம ராஜாவோட சட்டையை பிடிச்சி இழுத்து, அந்த பாரு, இனி இந்த வீட்டில் உனக்கு உரிமை இல்லை. எங்கள் மகளை விட்டுக்கிட்டு நீ போயிரு. ரேவதி இங்கே தான் இருப்பா. உங்கள் 2 பேர்த்துக்கும் நான் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன். இப்போ நானே பிரிக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரேவதி அம்மா, நீங்கள் நினச்ச நேரம் சேர்த்து வைக்கிறதுக்கும் வேண்டான்னு வெறுக்க நேரம் பிரிக்கிறதுக்கும் முடியாது. என்னடி நினச்சிக்கிட்ட நீ? ராஜசேதுபதியோட பேரை இந்த ராஜா தான் இவ்வளோ நாள் நம்மளுக்கு நம்பிக்கை துரோகியாக ஏமாற்றி இருந்திருக்கான். இப்போ உண்மை தெரிஞ்சாச்சு. இது பிறகு நீ இவர் கூட வாழணும்னு விரும்புறியா? உங்க அம்மாவை மீறி செயல்படணும்னு நினைக்கிறியா ரேவதி அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, நான் ராஜாவை விட்டு கொடுக்க மாட்டேன். ராஜா என் அத்தை பையனி தெரிஞ்ச பிறகு தான் அவரை இன்னும் நான் நேசித்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம ராஜாவை வீட்டை விட்டு துரத்த நேரம் நம்ம ரேவதியும் டாட்டா காட்டிட்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம ராஜா கூட. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டணாங்க. நம்ம தீபாவதி பரமேஸ்வரி பாட்டி உறங்கிட்டு இருக்க நேரம் நோண்டி நொங்கு எடுக்கிறாங்க. அவங்க அந்த வீரோ எல்லாம் தேடுறாங்க. தேடுதல் வேட்டையில் சிக்கிடுச்சிங்க. நம்ம பரமேஸ்வரி பாட்டி ராஜா கூட எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோவை மறைச்சி வச்சுருப்பாங்க. அதை பார்க்குறாங்க. இதுதான் சாமுண்டேஸ்வரியோட மாப்பிள்ளை ஃபோட்டோ. அவள் எனக்கு அனுப்பி தந்தது இதுதான். அப்போ உண்மையாகவே சாமுண்டேஸ்வரி சந்தேகப்பட்டது சரிதான். ராஜசேதுபதியோட பேரன் தான் இந்த ராஜா. இப்போவே இதை சொல்லணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தீபாவதி நினைக்கிறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா, எப்பண்டா மாப்பிள்ளை வெடிய என் கணவர் எல்லார் முன்னாடியும் வெடிப்பார், ஐ லவ் யூன்னு அதில் வரோம் அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷத்தை பார்க்கணும் என் ராஜா முகத்தில் அப்படின்னு அந்த இடத்துல காவல் இருக்காங்க நம்ம ரேவதி. அதே நேரத்தில் மாப்பிள்ளை வெடிக்க நேரம் சுக்கு நூறாகி இந்த ராஜா தெரிச்சு சாகணும் அப்படின்னு அந்த இடத்துல காளியம்மா, சிவனாடி, முத்துவேல் இவங்க எல்லாரும் கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க. நம்ம சந்திராவும் சரிதான், மாப்பிள்ளை வெடியை எப்போ எடுப்பானோ அப்போமே இவனுக்கு சொட்டை முறிஞ்சிடும். நம்ம காவல் இருப்போம். நம்மளெல்லாம் அவமானப்படுத்தினோம்ல அக்கா கிட்ட, நம்ம பேரையே டேமேஜ் ஆக்குனது இவன் தான். இவன் சிதறி கிடக்கணும், அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சந்திரகலா வேற திட்டம் போட்டு இருக்காங்க. நம்ம ராஜா சாமுண்டேஸ்வரியை கூட்டிகிட்டு தீபாவளிக்கு சீரெல்லாம் கொடுக்கறதுக்கு அதாங்க ஊரில் தலை தீபாவளி கொண்டாட பெண்களுக்கெல்லாம் அவங்க சார்பாக நம்ம சாமுண்டேஸ்வரியே சீரெல்லாம் கொடுக்கறா வாக்கு கொடுத்துருப்பாங்க தேர்தலில். அந்த வாக்கை நிறைவேற்றதுக்கு நம்ம ராஜா கூட சேர்ந்து கோயிலில் வச்சு கொடுக்கறதுக்கு போகிறாங்க. அங்கே தான் நம்ம துர்காவும், நான் ஊரில் உள்ள ஒரு பெண்ணாட்டு தான் நான் இவங்ககிட்ட சீரை வாங்கியிருக்கேன். நீங்கள் வாக்கு கொடுத்தது உண்மை தானே? உங்கள் கையால் தீபாவளிக்கு தலை தீபாவளி கொண்டாடும் பெண்களுக்கு எல்லாமே தாய் வீட்டு சீதனமாக நான் எல்லாமே செய்வேன் அப்படின்னு நீங்கள் வாக்கு கொடுத்தீங்களா? இப்போ நான் அப்படிதாம்மா வந்திருக்கேன். நான் உங்கள் பொண்ணாட்டு வரலை, நான் ஊரில் ஒரு பொண்ணாட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம துர்காவை நிற்கிறாங்க. துர்காவை பார்த்ததுமே சாமுண்டேஸ்வரிக்கு ஏன்டா இப்படி ஆயிடுச்சு, இவளுக்கு என் கையால் புடவை கொடுக்கறதுக்கு கூட எனக்கு விருப்பம் இல்லை, ஆனால் இவ நிற்காளே அப்படின்னு சொல்ல நேரம் தான் நம்ம ராஜா அதோட ராஜா எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க,
பிடிவாதம் பிடிக்காதுங்க அத்தை. நீங்க கண்டிப்பா இப்போ வந்து இந்த புடவைய துர்காவுக்கு குடுத்துருங்க. அப்பதான் ஊர்ல உங்களுக்கு எல்லார் முன்னாடியும் வந்து மதிப்பு இருக்கும். ஏன்னா, நீங்க உங்க பொண்ணுக்கு குடுக்காம வேற எல்லா பொண்ணுக்கும் குடுத்தா, அது வேற வந்து ஒரு பிரச்சனைய ஆக்குறதுக்கு ஒரு கும்பல் காவல் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லுனாரு. சரி, ஊர்ல எல்லாத்தையும் போல தானே குடுக்கேன் வந்து வாங்கிட்டு போகட்டும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நம்ம துர்காவுக்கும், நம்ம சாமுண்டேஸ்வரி அவங்க கையால வந்து துணியும் குடுக்குறாங்க. நம்ம நவீனுக்கு அவங்க கையால மாப்பிள்ளைக்குள்ள வேட்டி சட்டையெல்லாம் குடுக்குறாங்க. நம்ம நவீனும், துர்காவும் சாமுண்டேஸ்வரி கால்ல விழுந்தே வந்து கும்பிடாங்கங்க. எல்லாத்தையும் போல ஆசீர்வாதமும் ஜோடிகள போல பண்றாங்க. "நல்லா இருங்க" அப்படின்னு வந்து பண்றாங்க. இந்த ராஜா வந்து திட்டம் போட்டு அக்காள இதுல வந்து இழுத்து இந்த துர்காவுக்கும் அ தல தீபாவளி சீர வாங்கி குடுத்துட்டானே அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்திரகலா இருக்காங்க. சரி, இவன் செய்த செயலுக்கெல்லாம் வீட்டுக்கு போன உடனே அக்காட்ட சொல்லி மாப்பிள வெடிய வெடிக்க சொல்லணும். பீஸ் பீஸா இவன் சிதஞ்சு ஓடணும், பார்க்கணும் நம்ம அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சந்திரகலா வந்து நிக்கிறாங்க. நம்ம துர்கா வந்து நம்ம ராஜாவ சந்திச்சு சொல்றாங்க, "மாமா, அம்மா கையால புடவ வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டேன். எங்க என் ஆசை நிறைவேறாம போயிரணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க பரவாயில்ல மாமா. ஊர்ல எல்லா லேடி தல தீபாவளி கொண்டாடும் ஜோடிகளுக்கு குடுக்குற மாதிரி அம்மா கையாலே எனக்கும் வந்து என் கணவருக்கும் புது துணி, தீபாவளி சீரு எல்லாமே கிடைச்சிடுச்சு. இத விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்ல." அப்படின்னு வந்து அந்த இடத்துல சந்தோஷப்பட்டுட்டு போறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா, நம்ம வீட்டுக்கு போன உடனே நம்ம சந்திரகலா சொல்றாங்க, "அக்கா, உன் மாப்பிள்ளைக்கு தானே வந்து நீ அந்த மாப்பிள்ளை வெடிய வாங்கிட்டு வந்த. அந்த மாப்பிள்ளை வெடிய வெடிக்க வெடிக்க வைங்க அக்கா, எல்லாரும் பார்க்கலாம்ல." அப்படின்னு வந்து சொல்லுங்க. சொல்லிக்கிட்டு நம்ம சந்திரகலா வந்து அப்படியே தெரிச்சு ஓடுறாங்க. இத பார்க்குறாங்க மயிலு. எதுக்காக இப்போ மாப்பிள்ளை வெடிய வெடிக்க சொல்லிட்டு, இப்போ சந்திரா இந்த வாட்டம் ஓடா? என்னமோ இருக்கு. இது என்னதான் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், நம்ம மயிலு, "நான் மாப்பிள்ளை வெடிய எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சகல, "நீங்க எல்லாம் வந்து வெளிய போய் நில்லுங்க. நான் எடுத்துட்டு வரேன் ரூம்லேருந்து" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அங்க போக நேரம் தான் அந்த முத்துவேலோட செயினு கீழ கிடக்கறத பார்த்து ஷாக்காவி நிக்கிறாரு. இந்த செயின் நம்ம வீட்ல யாரோதும் இல்ல. அப்ப யாரோதா இருக்கும்? அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. சரி, சகலேட்ட கொண்டு குடுத்து யாருக்குன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு வந்து நினைக்க நேரம், மாப்பிள்ளை வெடியும் தூக்கிட்டு போறாங்க. அப்பதான் நம்ம கார்த்திகிட்ட சொல்றாங்க, "இந்த பாரு சகல, மாப்பிள்ளை வெடிய எடுத்தேன். ஆனா அதுக்கு கீழே வந்து இந்த செயின் கடந்து இது யாருக்கு?" அப்படின்னு வந்து பார்க்க நேரம், நம்ம வீட்ல இப்படி ஒரு செயினை யாருமே பயன்படுத்தினது இல்ல. இருந்தாலும் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்து கேட்க நேரம், "இல்ல" அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்பதான், "ஆனா இந்த செயினை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்" அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. முத்துவேல் கழுத்துல கிடந்தது. முத்துவேல் அப்ப இங்க எதுக்காக இந்த பட்டாசு வைக்க இடத்துக்கு வந்திருந்தா? அப்ப இந்த மாப்பிள்ளை வெடியில தான் ஏதோ சம்சாரம் இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறாங்க. மாப்பிள்ளை வெடியில ஏதோ ஒரு வேட்டு வச்சிருக்கான் இந்த முத்துவேல் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. இது எல்லாம் சின்னத்தையோட வேலை தான் இருக்கும். மாப்பிள்ளை வெடிய வெடிங்கன்னு சொல்லிக்கிட்டு அவங்க போய் தள்ளி நிற்கிறத பார்த்தாலே தெரிவு. இதில் ஒரு ஆப்பு இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து முடிவு பண்ணுறாங்க. அதோட பார்த்தோன்னா, மாப்பிள்ளை வெடியில் நம்ம ராஜா அதை வந்து மாற்றிக்கிட்டு வேற மாப்பிள்ளை வெடியை கொண்டு வச்சு வெடிக்கிறாங்க. எப்படி ஆயிற்று இது? நம்ம மாப்பிள்ளை வெடியில நாட்டு வெடிகுண்ட தானே வச்சோம். அதுக்கு பிறகு இது வந்து எப்படி ஐ லவ் யூன்னு வந்து ரேவதி எல்லாரும் சந்தோஷப்படும்படி ஆயிற்றே! அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிவன்தாண்டிக்கு கால் பண்ணி நோண்டி நொங்க எடுக்குறாங்க. இந்த பாருங்க, நீங்க மாப்பிள்ளை வெடியில வந்து நாட்டு வெடிக்கு தானே வைக்கன்னு சொன்னேன். ஆனா அது நாட்டு வெடியில உண்மையாட்டே மாப்பிள்ளை வெடி வெடிச்சு நம்ம ரேவதி வந்துக்காக ஐ லவ் யூ அப்படின்னு வந்து அந்த வெடிய வெடிக்க நேரம் வந்துச்சுங்க. நான் பார்த்தேன். அது வந்து நாட்டு வெடி ஒன்றும் இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க. சந்திரா, ஏதோ ஒண்ணு தப்பு இருக்கு. இந்த டிரைவர் பையன் நம்ம செய்ற செயல கண்டுபிடிச்சு கண்டிப்பா இந்த வெடிய மாத்திட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல டென்ஷனா இருக்காங்க. நம்ம சந்திரா அத பார்க்குறாங்க. நம்ம மயிலு, "என்ன சின்னத்த, மாப்பிள்ளை வெடி, நாட்டு வெடிகுண்டு எங்க போச்சுன்னியா பார்க்குறீங்க? உங்க சதித்திட்டம் எல்லாம் செல்லுபடியாது. நான் அதெல்லாம் மாத்திட்டோம்" அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்றாங்க. "இனியாவது உங்க புத்திய மாத்திக்கிடுங்க. இல்லாட்டா நாட்டு வெடிய நீ உங்க மேல தான் வைக்க வேண்டியது வரும்" அப்படின்னு வந்து சொல்லி செம காமெடியா வந்து தல தீபாவளிய கொண்டாடிட்டாங்கன்னே சொல்லலாங்க.